நம்ம இன்றைக்கி இட்லி மாவு வச்சு ஈஸியாக குயிக்காக பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கோ ஒரு டிஃபனுக்கோ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரெட்டு மசாலான்னு கூட சொல்லலாம். நான் அதுக்கு வந்து எனக்கு தேவையான அளவுக்கு இட்லி மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கொஞ்சம் புளிக்காத இட்லி மாவு மட்டும் எடுத்துக்குவோம். இதில் ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் போட்டிருப்போம். இங்கே கடையில் வாங்கின ஒரு நம்ம டிஃபன் எதுவுமே இல்லை, ப்ரெட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு மாவு இருந்தால் போதும். இதுக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், நான் வந்து இந்த சீஸ் வந்து திருகி வச்சுருக்கிறேன். நான் இது வீட்டிலையே நான் பண்ணினதுனால எல்லோ கலர் போட்டிருக்கேன். கொத்தமல்லி, இந்த சீஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. வெங்காயம், நம்ம இட்லியில் வந்து இட்லி மாவில் வந்து உப்பு போட்டுக்கிறோம். நான் உப்பு போடலை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. பாருங்க, இதை நம்ம நல்லா கலந்துக்குருவோம். ப்ரெட்டு மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம், ரொம்ப வேண்டாம். நம்ம ஸ்பூனில் எடுத்து ப்ரெட் மேலே தடவுற மாதிரி வச்சுக்குவோம். அவ்வளோதான். நம்ம இட்லி மாவு வீட்டில் உள்ளது தான், இது ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் உள்ளது தான். டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோதான். அதுவும் ஒரு தவா வச்சுக்குவோம். இதில் வந்து நீங்கள் கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ போடக்கூடாது, ரீஃபைண்ட் ஆயில் தான் எதனாச்சும் போடணும். இல்லாட்டினா பட்டர் போட்டுக்கோங்க, நெய் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எது இதோ அது போட்டுக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் போட்டால் ஒரு மாதிரி வாசனை வரும். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இதில் ப்ரெட்டை எடுத்துக்குவோம். ப்ரெட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ரொம்ப தண்ணியாக வேணுமோ இதாக வேணுமோ அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக ப்ரெட்டு மேலே ரொம்ப கெட்டியாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக பண்ணணும்னா லைட்டாக பண்ணிக்கிறலாம். பாருங்க, இது மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். நான் ஏற்கனவே ஒரு இது வந்து நம்ம வந்து இப்போ தோசை டவாவில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது நல்லா வெந்துருச்சு. நல்லா மேலே வந்து அந்த மாதிரி நல்லா வெந்ததுக்குள்ள அடையாளம் வந்து தெரியும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துக்குவோம். பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஒன் சைடு அப்ளை பண்ணி வச்சுருந்ததை போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து இது மேலே அப்ளை பண்ணணும். அது நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் படுற மாதிரிக்கு நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கனமாகவும் போடலாம், இந்த மாதிரி லேஸாகவும் போடலாம். எந்த மாடல் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. அங்கே இப்போ திருப்பி போடுவோம். ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதையும் எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா பண்ணியாச்சு. இது வந்து நான் எதுக்கு காமிச்சிருக்கேன்னா, இது வந்து மாவு கம்மியாக மேலே அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நிறைய மாவு போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாடலில் நீங்கள் செய்யுங்க. இது பாருங்கள், நல்லா கனமாக போட்டிருக்கேன், இது லேஸாக போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். இது வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கிறலாம், லஞ்சுக்கும் கொடுத்து விட்டுறலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் ராதாஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.